இன்னைக்கு மன அழுத்தம் இல்லாத நபர்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தம் ஆபத்தில் போய் முடியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சில பேருக்கு தொடர்ச்சியான ஒரு தலைவலி இருக்கும், அடிக்கடி தலைவலி, அடிக்கடி உடல் பலகீனம், உடல் சோர்வு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதயம் வந்து தாறுமாறாக துடிக்கும், பயங்கர படப்படப்படப்பட்டு இருக்கும், எதுக்குன்னு தெரியாது, ரொம்ப வேகமாக இதயம் துடிச்சிட்டு இருக்கும். சில பேருக்கு உறக்கம் வரும், சில பேருக்கு உறக்கமே வராது, சில பேருக்கு அதிகமாக பசிக்கும், சில பேருக்கு பசிக்கவே செய்யாது, சில பேருக்கு கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும், எரிச்சல் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டால் கூட அவங்க எரிச்சல் அடைவாங்க, கோவப்படுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களுக்கு இருக்கும். வந்துட்டு இந்த மாதிரி நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு முக்கியமான குழப்பம்னா நினைவாற்றல் இருக்காது. எதை எப்போ சொன்னோம் அப்படிங்கிறத மறந்து போயிடுவாங்க. ஏதாவது கேட்டால் நான் சொன்னனோ, எப்போ சொன்னேன் அப்படின்னு மாதிரி திரும்ப கேள்வி கேட்பாங்க. அப்புறம் யாரோட மிங்கிளாக ஆக மாட்டாங்க, பெரும்பாலும் தனிச்சிருக்கவே நினைப்பாங்க. அப்புறம் எந்த விஷயங்கள் சொன்னாலும் சரி தான் உண்மைன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க உரிய கவுன்சிலிங் கொடுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அவங்க வேறொரு பாதையை நோக்கி போயிடும்.